ஹாய் எவ்ரிஒன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து மல்டிபிள் எஃப்டிஐ டேட்டாவை எப்படி ஒரு சிங்கிள் ஸ்பெக்ட்ரத்தில் நம்ம பிளாட் பண்ண போகிறோங்கிறது பார்ப்போம். ஆர்ஜின் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி. நம்ம ஆல்ரெடி டேட்டா இருந்துச்சுன்னா நம்ம ஒரு ஃபோல்டரில் எந்த ஃபோல்டரில் இருக்கோ அந்த ஃபோல்டரில் போயிட்டு கிளிக் பண்ணிவிட்டு இப்போ இந்த எஃப்டிஆர் ஃபோல்டரில் 3 டேட்டா ஆல்ரெடி இங்கே இருக்குது, S1 S2 S3ன்னு. இது வந்து வேர்ட் ஃபைலும் இருக்கும், நோட் ஃபைலும் இருக்கும். அந்த வேர்ட் ஃபைலில் வந்து அந்த ஸ்பெக்ட்ரத்தோட அந்த டேட்டாவோட ஸ்பெக்ட்ரம் இமேஜாக ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கும். அந்த டேட்டா வந்து நம்ம நோட் பேடு ஆஸ் யூஸ்வல் நோட் பேடில் இருக்கும். இப்போ அதை நம்ம காப்பி பண்ணி ஆர்ஜின் சாஃப்ட்வேரில் பேஸ்ட் பண்ணணும். 4000லேருந்து நமக்கு வேணும். மேலே இருக்கிறத அப்படியே காப்பி பண்ணி ஜஸ்ட் நான் ரிமூவ் பண்ணிவிட்டு ரெஸ்ட் ஆஃப் த டேட்டாவை Ctrl+A Ctrl+C அப்புறம் ஆர்ஜின் ஓப்பன் பண்ணி இந்த இடத்துல Ctrl+V கொடுக்குறோம். இது S1க்கான டேட்டா. தென் இந்த இடத்துல காலத்தை ஆட் பண்ணிவிட்டு அகெயின் அங்கே நோட் பேட் இந்த டேட்டா ஃபோல்டரில் போயிட்டு S2க்கான சாம்பிள் ஓப்பன் பண்ணி அதுக்கான டேட்டாவை காப்பி பண்ணணும். காப்பிக்கு Ctrl+A Ctrl+C அதை அப்படியே இங்கே Ctrl+Vக்கு பேஸ்ட் பண்ணிடுங்க. தென் தேர்ட் சாம்பிள் S2 சாம்பிளும் அதே மாதிரி மேலே இருக்க சாம்பிளை ரிமூவ் பண்ணிவிட்டு Ctrl+A Ctrl+C அப்புறம் பேஸ்ட் பண்ணிவிட்டு இது மேலே உள்ள ஆக்சஸை மாற்றிடுங்க. மாற்றிட்டு நமக்கு ஸ்டாக்ன்ற ஆப்ஷன் இருக்கும். பிளாட்டில் போய்ட்டு ஸ்டாக்ன்னு இருக்கும். ஸ்டாக் லைன் வித் ஒய் ஆப்செட் ஒரே ஒய்யை வச்சுட்டு 3 எக்ஸ் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைனா நம்ம சிங்கிள் ஸ்பெக்ட்ரமாக வேணும். நான் இப்போ வந்து ஸ்டாக்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். தட் இஸ் ஒரு ஒய் ஆக்சஸ் 3 வந்து எக்ஸ் ஆக்சிஸ் அப்படியே இந்த பிளாட் பண்ணிடலாம். இதுதான் அந்த ஸ்பெக்ட்ரத்துக்கான பிளாட்டிங். தென் நெக்ஸ்ட் நம்ம ஆஸ் யூஸ்வலாக இப்போ இதுக்கு சாம்பிள் 1, நெக்ஸ்ட் ஒன் சாம்பிள் 2, சாம்பிள் 3 அப்படின்னு ஜஸ்ட் ஒரு லேபிளிங் பண்ணுறேன். ஜஸ்ட் இண்டிகேஷனுக்காண்டி இண்டிகேட் பண்ணிட்டு இப்போ இது பாக்ஸை க்ளோஸ் பண்ணணும். நம்ம இந்த இடத்துல சைடில் கிளிக் பண்ணிவிட்டு ஆட் டாப் ரைட் அண்ட் ஆக்சஸ்ன்னு இருக்கும். நம்ம அப்புறம் ஸ்கேல தேவையில்லை, அதனால் எல்லாத்தையும் டெலீட் பண்ணிவிட்டு அந்த எக்ஸ் அண்ட் ஒய்க்கான லேபிளிங்கை நம்ம டைப் பண்ணிடலாம். எஃப்டிஐஆருக்கு டிரான்ஸ்மிட்டன் டிரான்ஸ்மிட்டன் தான் அதனோட ஒய் ஆக்சிஸில். எக்ஸ் ஆக்சிஸில் வந்து வேவ் நம்பர் போட்டு அதோட யூனிட்டு சென்டிமீட்டர் இன்வர்ஸ் அதை போட்டு நம்ம போல்ட் ஆக்கிட்டு நம்ம அதனோட ஃபாண்ட் சைஸையும் சேஞ்ச் பண்ணிடணும். தென் இந்த இடத்துல வந்து கிளிக் பண்ணிவிட்டு அந்த திக்னஸை 5 இன் அண்ட் மேஜர் அண்ட் மைனட்டிக்கு வந்து நன்னு கொடுத்துடணும். அதே மாதிரி ரைட் சைடு அண்டு பாட்டமில் டாப்புக்கும் சேஞ்ச் பண்ணணும். இப்போ இந்த லெஃப்ட் சைடில் கிளிக் பண்ணி அதே மாதிரி அதுக்கு திக்னஸ் 5ம் மேஜர் டிக்ஸ் அண்ட் மைனர் டிக்ஸை நன்னு கொடுத்து ஓகேன்னு கொடுங்க. கீழே பாட்டமுக்கு 5ன்னு கொடுத்துருங்க. ஸ்கேலில் ஆல்ரெடி இருக்குது. இதை போல்டு பண்ணி அதோட ஃபாண்ட் சைஸ் 20ன்னு மாற்றிட்டு இது பண்ணிடுங்க. தென் இந்த இடத்துல சென்டிமீட்டர் இன்வெர்ஸ் போடாமல் இருக்குது, அதனால் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி சென்டிமீட்டர் இன்வெர்ஸ்னு போட்டு அதுக்கு அந்த ஃபாண்ட் சைஸை 22ன்னு வச்சுட்டு அதை போல்டு ஆக்கிடணும். சென்டிமீட்டர் இன்வெர்ஸ் அதை அப்படியே செலக்ட் பண்ணி Ctrl+A கொடுத்து Ctrl+B கொடுத்து அதனோட கலர் மாற்றணும். இதை சூப்பர் ஸ்கிரிப்டில் மாற்றணும் சென்டிமீட்டர் இன்வெர்ஸை. அப்புறம் கலர் நமக்கு வேணும் கலரை நம்ம கொடுத்துட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம். தென் இந்த ரைட் சைடு டிரான்ஸ்மிட் பர்சன்டேஜ் கலர் நம்ம என்ன வேணுமோ நம்ம விஷ் படி கொடுத்துக்கலாம். அப்புறம் உள்ள ஸ்பெக்ட்ரம் பாருங்கள். ஸ்பெக்ட்ரத்தில் நம்ம சேஞ்சஸ் பண்ண போகிறோம். ஏன்னா கலரிங்கு அந்த ரேஞ்சை சேஞ்ச் பண்ணணும். உள்ள ஸ்பெக்ட்ரத்தில் ரேஞ்சை பாருங்கள். கிளிக் பண்ணி என்ன பண்ணுறேன் 380லேருந்து ஜென்ரலாக வந்து 400 to 4000 தான் எஃப்டிஆர் இருக்கும். 400 கொடுக்காம ஒரு 380 அரௌண்ட் சம்திங் வேல்யூ. ஏன்னா அந்த எண்டை பாயிண்ட்டை டச் பண்ணணும், அதனால் கொடுத்துருக்கேன். அப்ளைன்னு கொடுத்து ஓகே கொடுத்துருக்கேன். பாருங்கள் 2 சைடும் எட்ஜை டச் பண்ணிடுச்சு. அதோட திக்னஸை 3ன்னு மாற்றுறேன். அப்புறம் இண்டிவிஜுவலாக கிளிக் பண்ணி ஒவ்வொரு ஸ்பெக்ட்ரத்துக்கும் கலர் சேஞ்ச் பண்ணுறேன். கலர் என்னென்னா கிளிக் பண்ணி கலர் லைட் கலராக இருக்குது, அதனால் கிளிக் பண்ணி அதோட டார்க் கலராக பாருங்கள் டார்க் கலராக மாறிச்சு. இதேமாதிரி ரெட் கலர் பாருங்கள் லைட்டாக இருக்குது. அதை கிளிக் பண்ணி என்ஹான்ஸ்டு கலர், அதாவது அந்த கலரை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அகெயின் கொடுத்தோம்னா பாருங்கள் இந்த ரெட்டு மேலே பாருங்கள் ப்ளூ லைட்டாக இருக்குது. திரும்ப அதை கிளிக் பண்ணி ப்ளூ கலர்
ப்ளூ கலர் கொடுப்போம். இப்போ சேஞ்ச் ஆகும் பாருங்கள், ப்ளூ கலர் நல்லா கொஞ்சம் திக்காக விசிபிள் ஆகும். ப்ளூ இல்லை க்ரீன், ஏதாவது நமக்கு என்ன கலர் வேணுமோ கொடுத்துக்கலாம். இப்போ ஒவ்வொரு பீக்கையும் நம்ம நோட் பண்ண அந்த எப்படி இதில் நோட் பண்ணணுங்கிறத ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப் பார்ப்போம். இப்போ பாருங்கள், அரவுண்டு இது சாம்பிள் நடுவில் இருக்க பாருங்கள், சாம்பிள் 2ஓட டேட்டா வந்து அப்படியே ரிஃப்ளெக்ஷன் சாம்பிள் இதில் 1ல் ரிஃப்ளெக்ட் ஆகும். இட் மீன்ஸ் என்னென்னா சாம்பிள் 3ங்கிறது பேரு, சாம்பிள் 2ங்கிறது நடுவில் ஒரு பேர் மெட்டீரியல். இந்த ரெண்டுக்கான மெட்டீரியலும் சாம்பிள் 1ல் ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கும் பாருங்கள். பீக்ஸை பாருங்கள் அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கும். இதை எப்படி நம்ம எனேபிள் பண்ணலாம்னா, ஃபஸ்ட்டு இந்த இடத்துல சைடில் உள்ள அந்த பாக்ஸ்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி அதை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஸ்பெக்ட்ரத்தை அந்த இதை திக்க லைன் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா புஷ் பேக் டேட்டா அப்படின்னு இருக்கும். அதை கொடுத்துட்டு அதுக்கு அந்த ஸ்பெக்ட்ரத்துக்கு அந்த பாக்ஸுக்கு நம்ம கலர் கொடுக்கலாம். டபுள் கிளிக் பண்ணி ஃபில்லுன்னு இருக்கும், ஃபில்லு அண்டு பார்டர்னு இருக்கும், எல்லாமே சேம் கலராக கொடுத்துக்கோங்க. திக்னஸ்ஸை நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டு இப்போ நான் பாருங்கள் பார்ட்ரு வந்துருச்சு. ஃபில் கலருங்கிறது என்னென்னா உள்ளே இன்சர்ட் பண்ணுற கலர் சேம் கலராக அதை திரும்ப அகைன் அந்த லைட் எல்லாம் கொடுத்து கிளிக் பண்ணோம்னா அந்த டேட்டா அந்த இடம் ஸ்பெக்ட்ரம் வந்து அந்த 3 பீக்கையும் நமக்கு விசிபிள் பண்ணி காட்டும். ஜஸ்ட் ஒரு லேபிளிங் பர்பஸ் தான். நீங்கள் வேணுன்னா இதை ஆட் பண்ணிக்கலாம், இல்லை உங்களுக்கு வேணும்னாலும் ஜஸ்ட் அந்த இடத்துல லேபிளிங்க்கு அந்த ஸ்விட்சிங் ஃப்ரீக்வன்சி மட்டும் டெக்ஸ்ட் பாக்ஸை வச்சு நம்ம டைப் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல அரௌண்டு 3000 சம்திங் 2895 ரேஞ்ச் வந்து என்ன இருக்குன்னா 2 பீக்கு நோட் பண்ணியிருக்கோம் இருக்கும். ஜென்ரலாக அசிமெட்ரிக் ஸ்விட்சிங் ஃப்ரீக்வன்சி ஆஃப் CH, அசிமெட்ரிக் அண்ட் சிமெட்ரிக் ஸ்விட்சிங் ஃப்ரீக்வன்சி ஆஃப் CH இருக்கும். இப்போ அதையும் நான் டிஃப்ரெண்ட் கலரில் லேபிள் பண்ணுறதுக்கு அகெயின் இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு கலரை கொடுத்துக்கிறேன். பாருங்கள் இந்த மாதிரி கலரு. தென் அதே ஒரு மேக்கா காப்பி கொடுத்து திரும்ப பாருங்கள் இந்த காம்போசிட் செகண்ட் சாம்பிளோட இது வந்து ரிஃப்ளெக்ஷன் இன் ஃபஸ்ட்டு சாம்பிள் இருக்குது பாருங்கள். அதான் ஃபஸ்ட்டு சாம்பிளுங்கிறது மேபி ஃபைனல் மெட்டீரியலாக இருக்கலாம். இந்த 3 and 2ங்கிறது என்னென்னா பேர் மெட்டீரியலாக இருக்கலாம். இப்போ செகண்டோட சாம்பிளோட பீக்ஸ் எல்லாமே ஃபஸ்ட்டில் இருக்குது, தட் இஸ் எ காம்போசிட் மெட்டீரியல். இப்போ அந்த பீக்கு நம்ம நோட்டீஸ் அதாவது அதை ஹைலைட் பண்ணுறதுக்கு தான் நான் டிஃப்ரெண்ட்டாக அந்த இதை செலக்ட் பண்ணி அந்த உள்ள பீக்கை வந்து ஃபில் கலரை கொடுத்து ஹைலைட் பண்ணுறோம். தென் ஓகேன்னு கிளிக் பண்ணிங்கன்னா பாருங்கள் சாம்பிள் 2ஓட தான் சாம்பிள் 1 ரிஃப்ளெக்ஷன் இருக்குது. அப்போது இந்த சாம்பிள் வந்து மேலே உள்ள பீக்கில் அடாப் இருக்குது. அதே பீக் வந்து சாம்பிள் 3க்கு வந்திருக்காது. இது வந்து ஒன் கைண்ட் ஆஃப் கன்ஃபர்மேஷன், அதாவது சாம்பிளோட இதுன்னு சொல்லலாம், ஃபார்மேஷன் சொல்லலாம். தென் இது பாருங்கள் சாம்பிள் 3க்கும் சாம்பிள் 1க்கும் பீக் வரும், ஆனால் நடுவில் சாம்பிள் 2க்கு இருக்காது பாருங்கள். அதை வந்து ஹைலைட் பண்ணியிருக்கோம். அது என்னென்னா இந்த சாம்பிள் 3ஓட ரிஃப்ளெக்ஷன் வந்து சாம்பிள் 3க்கு வரும், சாம்பிள் 3ஓட ரிஃப்ளெக்ஷன் வந்து சாம்பிள் 1க்கும் இருக்கும். தட் இஸ் சாம்பிள் 1ங்கிறது ஃபைனல் காம்போசைட், அதனால் அதில் எல்லா பீக்கும் நமக்கு வேணும். அதில் 3ஓட 2ஓட பீக் எல்லாமே 1ல் வந்திருக்கணும், அதான் லேபிள் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் நம்ம டெக்ஸ்ட்டை வச்சு அதனோட ஸ்விட்சிங் ஃப்ரீக்வன்சியை ஜஸ்ட் இது பண்ண டெக்ஸ்ட் பாக்ஸை கிளிக் பண்ணி இப்போ நான் அந்த இடத்துல 3400 OH ஃப்ரீக்வன்சின்னு இருக்குது, அதை காப்பி பண்ணி போல்டு என்ன ஃபாண்ட் சைஸ் நமக்கு வேணுமோ படிச்சுட்டு அதை அப்படியே ட்ராக் பண்ணி அந்த இடத்துல போய் வச்சிடணும். இது வந்து சாம்பிள் 1க்கு. அதே மாதிரி 3 இதுக்கு இருக்குது. அதே மேக்கப் காப்பி கொடுத்து நம்ம என்ன பண்ணலாம், கீழேயும் பேஸ்ட் பண்ணலாம். தென் இந்த பீக்கு பாருங்கள், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த 2 பீக்கும் வந்து என்னது சிமெட்ரிக் அசிமெட்ரிக் ஸ்விட்சிங் ஃப்ரீக்வன்சி ஆஃப் CH. இப்போ நம்ம டைப் பண்ணணும் சிமெட்ரிக் அசிமெட்ரிக் எப்படி எழுதலாம்னு நீங்கள் கேட்கலாம். இப்போ இந்த ஜஸ்ட் இல்லை, அதே மாதிரி தான் நம்ம என்ன பண்ணணும், ஒரு டெக்ஸ்ட்டை டெவலப் பண்ணிவிட்டு நமக்கு எந்த ஆங்கிளை கரெக்டாக வைக்க முடியுமோ அதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். டெக்ஸ்ட்டை டெவலப் பண்ணிட்டேன். மேபி இதை வந்து வெர்டிக்கலாக வச்சா ஹரிசாண்டலாக, இப்போ நீங்கள் ஹரிசாண்டலாக வச்சிங்கன்னா சம் ஸ்பேஸ் வந்து கன்சிஸ்டடாக இருக்காது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், வெர்டிக்கலாக உள்ள ஆப்ஷனை நான் கிளிக் பண்ணி பேஸ்ட் பண்ண போகிறேன். வெர்டிக்கலாக உள்ள ஆப்ஷன்னா இப்போ பாருங்கள் %T இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆஸ்பெக்டில் நம்ம வைக்க போகிறோம். இங்கே பேஸ்ட் பண்ண போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் ஒவ்வொரு ஸ்டேஜும் உங்களுக்கு என்ன பண்ணுறவங்க தெரியும். அந்த பீக்கை நான் இண்டிகேட் பண்ணுறதுக்கு அந்த இடத்துல ஒரு ஏரோ மார்க்கை டெவலப் பண்ணி அந்த ஏரோ மார்க்குக்கு திக்னஸும் அதோட இதுவும்
இன்க்ரீஸ் பண்ணுறேன். இப்போ அதுவே எடுத்து 3 சாம்பிளுக்கான இடத்துலையும் அதை போய் நான் ஜஸ்ட்டு ஒரு இண்டிகேஷன், அதாவது அதோட அந்த இடத்துல பீக் வந்து இருக்குது, இந்த இடத்துல தான் இருக்குங்கிறத ஜஸ்ட்டு ஹைலைட் பண்ணுறேன். இப்போ இதே காப்பி பண்ணி சாம்பிள் 2க்கும் சாம்பிள் 1க்கும் அப்படியே நான் வைக்க போகிறேன். இப்போ அந்த 2 சாம்பிள் அந்த வச்ச அந்த எல்லா பீக்குக்கும் நேராக இந்த டெக்ஸ்ட்டை நம்ம அந்த இடத்துல கொண்டு வரணும். நமக்கு ஏற்ற மாதிரி அந்த பிளேஸை நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வெர்டிக்கலாக தான் வைக்கணுமா, ஹரிசாண்டலாக வைக்கலாமான்னு எங்களுக்கு கொஸ்டின் உங்களுக்கு ரைஸ் ஆகலாம். மேபி இடம் அந்த ஸ்பேஸ் வந்து கன்சிடர் இல்லாமல் ஃப்ரீயாக இருந்துச்சுன்னா அப்படின்னா நீங்கள் மேபி வச்சுக்கலாம். இப்போ எனக்கு இந்த இடத்துல சாம்பிள் 1 சாம்பிள் 2 அந்த லேபிளிங் இருக்கனால நான் என்ன பண்ணுறேன், வெர்டிக்கலாக எனக்கு ஏற்ற மாதிரி நான் கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். இப்போ மேக்கர் காப்பி கொடுத்துருக்கேன், டிரான்ஸ்மிட்டர் பர்சன்டேஜ், அந்த பர்சன்டேஜ் டிரான்ஸ்மிட்டர் மேக்கர் காப்பி கொடுத்து இப்போ அதை வந்து என்னென்னா வெர்டிக்கலாக மாற்ற போகிறேன். இதை எடுத்து அதை காப்பி பண்ணி இதில் பேஸ்ட் பண்ண போகிறேன். பேஸ்ட் பண்ணி இந்த ஸ்டைலில் தூக்கி நேராக இங்கே ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். இப்படியும் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா இப்போ அந்த பீக் இண்டிகேஷன் உங்களுக்கு தெரியும், அதை ஜஸ்ட்டு ஒரு வேறு கலரில் ஹைலைட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு பக்கத்து பீக்கை சிமெட்ரிக் ஃப்ரீக்வன்சி, அதனால் அதே ஒரு மேக்கர் காப்பி கொடுத்து அதை நம்ம சேஞ்ச் பண்ணுறோம். இப்போ இதே மாதிரி மேலே சாம்பிள் 2க்கும் சாம்பிள் 1க்கும் இதுதான் பண்ண போகிறோம். பேஸ்ட் அந்த ஃபேஸ் வச்சு நம்ம அங்கே ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே பாருங்கள், இப்போ இதை என்ன பண்ணலாம், 2வது லைனுக்கு கொண்டு வரலாம். அப்போ என்ன பண்ணணும், இது ஒரு சிஹெச்சை கீழே கொண்டு வரலாம். இந்த பாயிண்ட்ஸ் அப்படியே இங்கே வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு ஸ்டேஜும் என்ன பண்ணுறோங்கிறது தெரியும். இப்போ இதை வந்து 2வது லைன் செகண்ட் லைனுக்கு கொண்டு வந்துட்டு, இல்லை அப்படி இல்லைன்னா கட் பண்ணிவிட்டு அந்த டெக்ஸ்ட்டை தனியாகவும் இதை தனியாகவும் வச்சுக்கிட்டாலும் இட்ஸ் ஓகே. இல்லை எனக்கு இதே அங்கே காப்பி பண்ணனாலும் அதை எடுத்து இங்கே பேஸ்ட் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு ஒன்றும் இல்லை, அதை மேக்கர் காப்பி கொடுத்து அங்கே ஒரு 3rd சாம்பிளுக்கு பேஸ்ட் பண்ணிடுவோம். சாம்பிள் 1க்கு இதே மேக்கர் காப்பி கொடுத்து சாம்பிள் 1க்கு பேஸ்ட் பண்ணிடலாம். இதே மாதிரி தான் நமக்கு என்ன மாதிரி லேபிளிங் எந்த இடத்துல வேணுமோ இதே மாதிரி ஒரு மேக்கர் காப்பி கொடுத்து நீங்கள் தாராளமாக லேபிளிங் பண்ணலாம். இந்த கலர் தான் கொடுக்கணுங்கன்னு இல்லை, உங்களுக்கு விசிபிள் ஆகிற கலர். மேபி நான் என்ன ப்ரிஃபர் பண்ணுவேன்னா, மேபி லைட் கலர் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய ஸ்பெக்ட்ரம் ஆஃப் டேட்டா வந்து கொஞ்சம் என்ஹான்ஸாக இருக்கும். நீங்கள் டார்க் கலர் கொடுத்தீங்கன்னா அதை பார்க்கறதுக்கு கொஞ்சம் எப்படி சொல்கிறதுனா கிளாரிட்டி இல்லாமல் இருக்கும், கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுள். அந்த இமேஜ் வந்து நம்ம பார்க்கும்போது ஒரு கிளாரிட்டியாக இருக்கணும். அதனால் லைட் கலர் ப்ரிஃபரபிள் இஸ் ஓகே. லைட் கலர் இஸ் ஓகே. அதனால் அந்த மாதிரி கலர் கொடுத்துக்கோங்க. இதுதான் FTR நம்ம ப்ளாட் பண்ணுறது ப்ளஸ் லேபிளிங். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.